மதிப்புக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களே, வந்திருக்கும் அமைச்சர்களே, எம் நாடாளுமன்ற மற்றும் இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சாதாரணமாகவே மேடையில் பேசுகிறது எனக்கு கஷ்டம். அதுலேயும் கலைஞரை வச்சுக்கிட்டு பேசுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு அருமையான தலைப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பெரும் பங்கு இந்த படத்தினுடைய டைட்டில். இது தேர்ந்தெடுத்த டைட்டில் மாத்திரம் தேர்ந்தெடுக்கலை, அதாவது அதனுடைய விழாவிற்கு மதிப்புக்குரிய ராஜாத்தி அம்மையார் அவர்களையும் கலைஞரையும் கூப்பிட்டுருக்கிறது ரொம்ப கெட்டிக்காரத்தனம், ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். அந்த இந்த படத்தை நான் சிவாகிட்ட கேட்டேன், எத்தனை நாளில் எடுத்தீங்கன்னு. 50 நாள்னு பிளான் பண்ணோம் அப்படின்னாரு. நார்மலாக 50 நாள் பிளான் பண்ணால் 60 நாள் ஆகலாம், 75 நாள் ஆகலாம், 90 நாள் ஆகலாம். இப்படி தான் ஆகிறது தான் இப்போ சினிமாவினுடைய ட்ரெண்டு. ஆனால் 46 நாளில் முடித்தோம் அப்படின்னு சொன்னார். அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எத்தனை ரோல்னு கேட்டேன், 56 ரோல்னாரு. அது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளவு சிக்கனமாக எடுத்த மாதிரியும் தெரியல. நல்ல ரிச்சாக எடுத்திருக்காங்க, நல்ல வெல் பிளான்டு அப்படின்றதே இந்த இதை பார்க்கும்போது, ஷார்ட்ஸை பார்க்கும்போது, எடுத்திருக்க லொக்கேஷனை பார்க்கும்போது ரொம்ப, அதுவும் 3 crores படத்தை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படம் எடுத்தால் ரொம்ப நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த சிவா சாதாரணமாக ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் 4 வருஷம் 5 வருஷம் இருக்கிறதே கஷ்டம். 25 வருஷம் இருந்தேன்னு சொல்கிறாரு. அதை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு இசை அமைத்திருக்கிற தாய் அன்பன் அவரே ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். அவருடைய பையனை அவர் ரஹ்மான்கிட்ட விட்டுருந்தார். ஸோ ரஹ்மானுடைய ஒரு மோல்டும் இதில் தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஜயா தாய் அன்பனுக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மகனாக சதீஷ் அவர்கள் வந்திருக்கிறார். நிச்சயமாக அவர் ஒரு பெரிய லெவலில் தமிழ் சினிமாவில் வருவார்ன்றது இந்த இசையிலிருந்து தெரியுது. இந்த படத்தில் ஆக்ட் பண்ணிருக்க ஜெய் அவர்களும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும், வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.